Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. ஆண்டுகளுக்கு பிறகு இந்த எக்ஸ்பான்ஷன் வந்திருக்கு சார். சிறப்பான மரியாதை அளிக்கப்பட்டு எப்படி பாக்குறீங்க சார்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது போன்ற திருக்கோயில் பணிகள் வந்து தொடர்ந்து நடைபெற வேண்டும். அதே போல தமிழ்நாட்டில் வந்து இன்னும் எங்கெங்கெல்லாம் கும்பாபிஷேகம் செய்யப்படாமல் இருக்கிறதோ அங்கெல்லாம் கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கான அனைத்து ஆயத்த பணிகளையும் மேற்கொண்டிருக்கிறோம். அதே போல எங்கெல்லாம் வந்து கோயில்கள் வந்து கண்டுகொள்ளப்படாமல் இடிஞ்ச நிலையில இருக்கும் அந்த கோயில்களுடைய லிஸ்ட் அவுட்லாம் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த கோயில்கள் எல்லாம் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில திரும்ப வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அங்கெல்லாம் கும்பாபிஷேகம் நடத்தி வழிபாட்டுக்கு கொண்டு வரணும். வழிபாடுகளே இல்லாம பல கோயில்கள் இருக்கு. அந்த கோயில்கள்லாம் வந்து வழிபாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்கான முயற்சிகள்லாம் ஏற்படுத்திட்டு இருக்கோம். நிச்சயமாக தமிழ்நாடு மக்களும் பக்தர்களும் மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சி பெறக்கூடிய அளவுக்கு மாண்புமிகு முதல்வர் அவருடைய ஆட்சியில் இந்து சமய அரசின் செயல்பாடுகள் இப்போ எல்லாமே முறைப்படுத்துவதற்கான ஆயத்த பணிகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதற்கான ஆய்வுகள் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் மிகப்பெரிய விஷயங்கள், கடந்த பல்லாண்டுகளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதையெல்லாம் சரிப்படுறது கொஞ்சம் டைம் கொடுங்க, அவகாசம் கொடுங்க, ஒவ்வொன்றா பண்ணிக்கிட்டு இருக்கிற நிச்சயமா நடக்கும். நன்றி. கட்டணம் உயர்த்தவே இல்லையே, கட்டணத்தெல்லாம் உயர்த்தவில்லை. அங்க வந்து எந்த கட்டணத்தையும் உயர்த்தல. அங்க 20க்கும் மேற்பட்ட சேவைகள் இருக்கு. அந்த 20க்கும் மேற்பட்ட சேவைகள் அதே கட்டணத்தான் நீடிக்குது. நிர்வாக ரீதியாக சில முறைகேடுகள் அங்க இருந்தது வந்து நமக்கு தெரிய வந்துச்சு. அதற்காக இப்படி ஒரு கட்டண உயர்வை ஏற்கனவே வந்து அதிகாரிகள் பரிசீலித்து வச்சிருந்து அதற்கான பொதுமக்களுடைய கருத்து கேட்பு, புரியுதுங்களா, பொதுமக்களிடையே வந்து கருத்து கேட்கக்கூடிய அந்த கருத்தை தான் கேட்டுருக்காங்க தவிர்த்து விலையெல்லாம் உயர்த்தல. நிறைய இடங்கள்ல வந்து விலை உயர்த்தப்பட்டுச்சுன்ற தவறான தகவல் பரப்பப்பட்டிருக்கு. பொதுமக்கள்கிட்ட கருத்து தான் கேட்டுக்கிறாங்க. பொதுமக்கள் கருத்துல வந்து இந்த உயர்த்த வேண்டாம்னு சொன்னா நாங்க உயர்த்த போறது கிடையாது. பொதுமக்களுடைய கருத்தை தாண்டி இந்த அரசாங்கம் எந்த விதமான முடிவும் எடுக்காது. பொதுமக்கள் என்ன சொல்றாங்களோ அதன்படிதான் இந்த அரசாங்கம் நடக்கும். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.